ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்கார். நான் ஆரி பேசியிருக்கேன். ஒருத்தன் பிடிக்காம உட்காந்துருக்கான். சென்னையில் தண்ணி இல்ல பேர் திலீப் குமார். காலை 9:30 எந்திரிச்சிருக்கான். ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஏன்னா நேற்று வந்து ஏதோ காம்படிஷன் போயிட்டு வந்துட்டான். ஒரு பச்சை துரோகி அவன். ஆமாம், அப்புறம் ஒரு ஈவெண்ட் போகிறோம். எங்கே அப்படின்னா ராஜபாளையம் போகிறோம், ஒரு பர்த்டே ஈவெண்ட்டுக்கு. அது இல்லாமல் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ராஜபாளையத்துக்கு நான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு போகிறேன். நானும் போகணும். எனக்கு தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டால் நல்லா இருக்கும். நாயெல்லாம் சொல்லுவாங்களா? ஏதோ ராஜபாளையம் நாயின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஆமாம், அதுவும் வெள்ளையாக தான் இருக்கும். இவனா தான் வெள்ளையாக போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். வெள்ளையா ட்ரெஸ் போட்டுருக்கானோ? வெள்ளையா ட்ரெஸ் போட்டுருக்கேன். வெள்ளையா என்ன ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்க? கருப்பு தான். அவனுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க கிளாஸில். அதனால் எனக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 4 பேர் சொல்லுவேன். விட்டுருங்க. ரொம்ப ஸ்லைட் படாத. இல்லை ஓகே. அதான் இப்போ ப்ராக்டிஸ் இன்னும் முடியல. முடிச்சுட்டு அப்புறம் நீ வேணாம் கண்ணாடி வேணாம். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப போகிறோம். இதுக்கு 5 சாங்கு 6 சாங் கிட்ட பிளான் பண்ணியிருக்கோம். சாங்கு டான்ஸ் வந்து காட்ட முடியுமா தெரியல, காப்பிரைட் இஷ்யூனால. முடிஞ்சால் நான் ஆட் பண்ணி விட்றேன். அதுவும் நல்லா இருந்தால் மட்டும் பாருங்க. ஆமாம், நல்லாயிருக்கும் நம்புகிறோம். எனக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண டைம் கிடைக்கல. சில துரோகிஸ் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சில துரோகிஸ் வந்து ப்ராக்டிஸ் டைமில் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்க வேறு ப்ராக்டிஸ் பண்ண சில துரோகிஸ். உங்களுக்கே அது புரியும். யாருன்னு வேறு கேட்குறான். துரோகின்னு சொன்ன பிறகு நீ யார் இருக்கா? முக்கியமான ஒரு வேலை. இப்போ நான் ஏதாவது சொல்லுவேன், சென்சாரில் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால வேண்டாம். அவ்வளோதான். டாடா பாய். எல்லாம் நாங்கள் போன வாட்டியே சொல்லியிருப்போம், ஒரு டிவிக்கு கட்சியோட செய்யலாரு, ஊஞ்சில் ஆடிட்டு இருக்காரு. இவர் என்ன போஸ் தளபதி அப்படியே விஎஃப்எக்ஸ் போட்டு கன் ரோல் மாதிரி நான் அப்படியே ஊஞ்சல் ஆடுறது வரணும். தளபதி அவன் என்ன இன்னும் சின்ன பிள்ளைன்ட்டே நினைப்பு. ஆமாங்க, வயசாட்டில் யாரும் மயங்க மாட்டேங்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்ப மாட்டேங்காங்க. என்ன செய்யன்னு தெரியல. ஆமாம், கல்யாணத்துக்கு சீக்கிரம் சொல்லணும். ஆமாம், சீக்கிரம் பிரபாக்கு கல்யாணம் நடக்க போது கூடிய விரைவில். ஹைஃபரேமஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுக்குறோம். அது அந்த பொண்ணுக்கே தெரியாதான். ஏன்னா பொண்ணு யாருன்னு எங்களுக்கே தெரியாது. உங்கள் வீட்டில் யாரும் பொண்ணு இருந்தா அப்படின்னா அவனுக்கு அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டு ஆப்டிடியூட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு வந்து கோடிங் ரவுண்டு, 4 ரவுண்டு வச்சுருக்கான். எல்லா ரவுண்டும் குரூப் டிஸ்கஷன் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு பிரபாகரன். ஆமாம், இதை மாமா வேலை பார்க்குறது வந்து விகாஸ், ரோமியோ விகாஸ். நான் தான் அது ஜட்ஜு, நான் தான் ஹெச்ஆர். நான் செலக்ட் பண்ண பொண்ணு தான் கெட்டேன்னு சொல்லியிருக்கான். அது பையனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கான். ஆமாம் 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 ஆமாம். ஹாய், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா அரசனில் இருக்கணும். ஒரு சின்ன ஒரு ப்ளக் கார்டு மாதிரி ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் காஸ்ட்யூமு. ஏன்னா லைட்ஸ் ஒன்று போட வேண்டியது இருக்குது. அதான் இப்போ வந்து கடைக்கு வந்திருக்கோம். கடையில் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை அப்படின்னா என்ன பண்ண தெரில. அதுக்கு ஏதோ பிளான் பண்ணணும். அதான் போய் கடையில் அந்த அரசனை பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை. வேறு நம்ம கேக் டாப்பர் அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து கொடுக்கலாம்னு யோசிச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வேணாம்னு இருந்துச்சு. இதுக்காக அப்படின்னா சரி போகிறோம், நம்ம வெறுங்கையில் போனால் நல்லா ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ டான்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு இதாக யோசிச்சது வந்து கொடுத்தா நல்லா இருப்பேன், சும்மா பண்ணால் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ கிடச்சினா நல்லாயிருக்கும், பார்ப்போம் என்னென்னு. இதை பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஊரில் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய கடை வளைஞ்சாச்சு. கடைசியில் வேறு ஒன்று தான் கிடச்சிருக்கு. பலூன் வச்சு தான் ட்ரை பண்ணால் யோசிச்சிருக்கோம். இப்போ தான் பார்க்கணும். அம்மாவோட சாப்பிட்டுருக்கோம். நம்ம பட்ஜெட்டுக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் சாப்பிட முடியும். பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அம்மா உணத்தை சாப்பிட்டுட்டு இப்போ தான் வெளியே வந்தோம். அதுக்குள்ளே ஒரு அண்ணன் வண்டி தள்ளணும் அப்படின்ட்டாங்க. அதனால் தள்ளிட்டு இருக்காங்க. நானும் தள்ளலாம். என் ஷூ ஆக்சுவலாக பிஞ்சிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் போகும்போது என் ஷூ பிஞ்சிருச்சு. அதான் இப்போ தள்ளினா வேணால் மொத்தமாக போயிடும். டைம் ஆயிடுச்சுங்க. அங்கே போகிறதுக்கு 2 ஹவர்ஸ் மேலே ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து 12க்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணேன். மணி இப்போ 1 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் தர முடியாது. தள்ளு 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 இன்னும் கிளம்ப தள்ளியே போயிடலாமா? அப்படி அண்ணன் டிக்கெட்டு காசு மட்டும் கொடுத்துருங்க. வண்டி
வண்டியை தள்ளிட்டோம். அண்ணன் வண்டி தான். அண்ணன் நல்ல மனசு அவர் எங்களை பஸ் ஸ்டாண்டில் விட்றான்ட்டாரு. அங்கேருந்து அப்படியே ஊருக்கு போயிட்டு அங்கே வேறு ஏதோ ஒரு இடத்துல இறங்கிருக்கு. அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து தான் ஒரு ஹோட்டலில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஹோட்டலில் ரெசார்ட்னு தெரியல, இங்கே போட்டோம் கெஃபேட்டேரியான்னு நினைக்கிறேன். அங்கே போய் அப்படியே ரீச் பண்ணிக்கிறோம். அவங்க ஒருத்தவங்க இன்னொருத்த எங்கே இருக்கானே தெரியல. எங்கே இருக்கான் ஆனால் ஒரு ஆய் சொல்லிங்க அப்படி. ஓகே பை. இல்லை வணக்கம். இப்போ வந்து விகாஸ் வந்து காஞ்சி கிடக்கிறத பாருங்க. சோகமாக அது எப்படின்னு தெரியல. எங்கே போனாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி நாமளே டேமேஜ் ஆகிடுறேன். ஏதோ போட்டுக்கல அதெல்லாம் இந்த பக்கம் வராது. அங்கே ஆஃபே ஆஃபர் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுறோம். இன்னும் பஸ் ஆகணும். மணி வந்து தெரியாமல் மணி ஆயிடுச்சுப்பா. ஸோ 4 மணிக்கு அங்கே இருக்கணும். ஒரு காரணம் ஒரே காரணம் இவன் தான். நானும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளிப் எடுத்துருப்பேன். அது எதுவுமே இவன் இருந்திருக்க மாட்டான். ஏன்னா அவன் பண்ண வேலை தான் இவ்வளோ தான். அவனால தான் நீங்கள் தேட போயிட்டானுங்க. சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு இது போட்டு ஒரு ஏதோ ஸ்டிக்கர் தேட போயிட்டானுங்க. அதனால எனக்கு பள்ளியை சொல்கிறான். நான் பஸ்ஸில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். நான் தனியாக அதை ஃபோனில் எடுத்து vlog எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். இப்போ போய் ஹாப்பி பர்த்டேன்னு பலூன் வாங்கிட்டு வந்துக்கிறானுங்க. அது இங்கே வாங்கியிருக்கலாம். ஃபுல் ஸ்டோனாக லேட் பண்ணிட்டான். காஸ்டியூம் போடலை. ஒரு டீச்சர் தான். வீட்டில் 1000 ஊற்றி மாட்டுவேன். வீடியோவில் எதுவும் வீட்டில் 1008 உருட்டி எடுத்துருக்கான். இந்த vlog பார்த்தீங்கன்னா தெரியும். லேட் ஆயிருமோன்னு இருக்கு. எனக்கு ஈவெண்ட் லேட்டாக போனால் பிடிக்காது. காரணம் அது கையை கட்டிட்டு எவ்வளோ பணிவாக இருந்த மாதிரி இருக்காம அதமாக நடிச்சுவோம்ப்பா. அதனால வந்து அவனுக்கு தெரியல. யாருக்கு சரி. நான் சொன்னோம்ல அவனுக்கு கிளாஸ்ல ஒரு 4 பேர் இருக்கீங்க. அந்த 4 பேர் இதை பார்த்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட ஷேர் பண்ணி எங்களை தான் சொல்கிறான்னு கேளுங்க. கிளாஸுக்கு 26 27 பேரும் இந்த மாதிரி அவங்களுக்கு பேர் 4 யார் அந்த 4 பேர் யார் அந்த 4 பேர் யார் அந்த 4 பேர் உங்களுக்கு படிப்படாது. அதுக்காக தான் என் சொல்கிறான் திருப்பி. ஓகேவா? அந்த 6 பேர் நான் அந்த 4 பேர் யாருமே கிடையாது. அந்த 4 பேர் நீ யோசிங்க. நான் வேணா க்ளூ சொல்கிறேன். என்ன வேண்டாம் வேண்டாம். அமைதியாக இருக்கேன்ட்டா. அப்போ அமைதியாக ஏதோ கோத்துட போகிறான்னு அர்த்தம். நாங்கள் சிரிச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே லேட் ஆகிட்டு இருக்கு. கஷ்டமாக இருக்குது மனசெல்லாம். இதுதான் வெளில சொல்லாமல் உள்ள இதாங்க. ஆமாம். அதனால் இப்போ பஸ் வரன்னு தெரியல. வந்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா ட்ராவலே 2 மணி நேரம் கிட்ட சொன்னாங்க. அதை பார்த்து தான் பார்க்கணும். அங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக 3 மணி நேரமா? 2 மணி நேரம் தான்டா. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. ஹாய், வந்து ரீச் ஆகிட்டோம். சரியான டயர்டு. ட்ராவலிங் ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். எல்லாமே டல் ஆகிடுச்சு. நீ அவனை மறைக்க பின்னாடி போடா. எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷப் பண்ணுறதுக்கு இடம் வேணும். சார் நான் ராமடே அப்படி ஆகிட்டேன்னு தெரியல. ஏன்னா வெயிலே அடைஞ்சதுனால. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானா வெயிலில் உட்காந்துருந்தேன். நிழல்ல விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தவன் பேச்ச பாரு. அது இவன் ஜாலியாக வந்தான். ஃபஸ்ட் ட்ராவலில் என்ஜாய் பண்ணி ஒருத்தன் தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன என்ஜாய் பண்ணேன் சொல்லுவான். சொல்றதுக்கான இது இல்லை. வேற என்ன என்ஜாய்? சும்மா தூங்கிட்டு இருந்தேன். அதனால சொல்லிட்டு சாப்பிட்டு ஒருத்தவங்க கூட இறங்கியிருப்பான். ஆமாம். ஆமாம். நாங்கள் 3 பேரும் சிங்கிளாக வந்துட்டு இருக்கோம். அவன் மட்டும் டபுள்ஸாக வரான். வந்து ஜாலியாக கதை பேசிக்கிட்டு அந்த ஸ்டாப்பில் இறங்கிடுவாங்க. டான்ஸ் ஆகுது இதாவதுங்க. அவன் ஒழுப்பு. நான் அங்கிட்டே காஸ்டியூம் போட்டாங்க. இதுதான் காஸ்டியூமு. யாரும் காஸ்டியூம் போடலான்னு ஆடுவான்னா பேமெண்ட்டும் கிடையாது. கட் பண்ணி வெளியே போயிடுவான். பேமெண்ட் வாங்கிட்டு ஓடி. ஆமாம், கொடுத்துட்டு அவன் பேமெண்ட் எங்கள் பேருக்கு எனக்கு தெரியும். அவன்கிட்ட கட் பண்ணி நான் வாங்கிடுறேன். ஓகே, அடுத்த லாகில் பார்ப்போம். அடுத்து லாக இல்லை. இந்த லாக இல்லை. சரி, என்று சொன்னால் பாடாதம்மா சோல வந்துட்டோம் ஒரு வழியா. பாட்டு பண்ணிட்டோம். கரெக்டாக நாங்கள் இறங்கின இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருமா 2 கிலோமீட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கும். இதுதான் ஹோட்டல் பேர் என்னது? டைனஸ்டே தான் போட்டுருக்கு. டைனஸ்டி தான் நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படின்னா சரி, ஓகே. எல்லாம் ரெடி ஆகிட்டா முடிஞ்சலாம் படிச்சு நைட்டு. லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம். பண்ணிட்டு தான் அதை பார்க்கணும். ஓகே, பாய். ஒரு வழியாக ஆடி முடிச்சிட்டோம். கேக் கிடச்சிருக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆனால் நிறையா சொதப்பல் வந்துருச்சு. சந்தோஷமாக ஏன்னா நிறையா வந்துருச்சு. எனக்கு இவன் வந்து ஒரு ஸ்டெப் விட்டான். அப்படியே தப்பாடிட்டேன். லேட்டாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக ஆனவங்க ஓகே. தப்பாட்டேன். கேவலமாக தப்பாடிட்டேன். அதோட மேனேஜ்மெண்ட் நான் இருக்கிறதே லாஸ்ட்டில் பாப்பர்ஸ் வச்சு ஒன்று யோசிச்சோம். பிடிக்கவே இல்லை. மறக்கவே மாட்டேன். வெடிக்கவே இல்லை. பாப்பர்ஸ் வெடி
ஆனால் அந்த பேப்பர் பிச்சை தான் வரும். ஆமாம், இது நாங்கள் வந்து பாப்பர்ஸ் தான் எப்போ அடிச்சிருக்கோம். இது வந்து ஏதோ பேப்பர் ஃப்ரை. பேப்பர் ஸ்ப்ரே இல்லை. எப்பவுமே பர்த்டே ஆனால் நான் சொன்னாங்க ஒன்று பாப்பர்ஸ் வச்சுப்பாங்க, நான் ஸ்ப்ரே வச்சுப்பாங்க. நான் உடனே ஸ்ப்ரே வச்சுக்கிறேன், ஏன்னா பாப்பர்ஸ் வச்சா வராதுன்னு. அப்படி பாப்பர்ஸ் வச்சுட்டேன். அதனால் இது என்ன பண்ண தெரியல, கிழிச்சிட்டு இருக்கணுமா அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்படியே தெரிவிக்கும் கரெக்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி ஒன்று கொடுக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக தப்பாட்டினது. மானக்கட்டாங்க துரோகி தான் தான் இருப்பான். துரோகம் பண்ணாலே நானூறு வாட்டி துரோகம் சொல்லியாச்சு. அவன் என்ன துரோகம் பண்ணாலே ஒரு யோசனையாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய துரோகம். நான் சொல்ல விரும்பலை. ஒரு துரோகம் எங்கே நான் சாப்பிட வந்துட்டோம். நீங்களே பார்ப்பீங்க, ரெண்டு பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பான்ல. அவன் இருக்க போஸ்ட்டை பார்த்து லவ்வர் நினச்சிடாங்க. ஆனால் என்னடா அவனை இருக்கான் எப்போ ஆக்ஷன் சொன்னாங்க அதே மாதிரி தான். என்ன பேசணும் எனக்கு தெரியாது. எடுக்கிறீங்க. ஆனால் அவன் இருந்த போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இல்லை நான்லாம் வந்து வீடியோவில் இருக்கேன். நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். ஏன்னா சாப்பிட வந்துட்டோம். தெரில இதில் போட்டு பேர் தெரில. அவங்க எனக்கு ஏன்னா லேடிஸ் பேர் அதெல்லாம் தெரியும். மாயப்போ நம்ம இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மகனுக்கு அலையாக தான் அவனுக்கு நான் ஆடின ஆட்டத்துக்கு அவன் பண்ண துரோகத்துக்கு எல்லாம் குத்தி காட்டுவேன். இன்னொரு 10 லாக் போட்டு 10 லாக்லையும் சொல்லுவேன் என்ன பண்ணாங்க. அது சாப்பிடு நான் எனக்கு ரொம்ப இடம் நான் 2 பரோட்டா தான் சொல்லியிருக்கேன். அளவுக்கு என்ன சொன்னீங்க? வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, அதான் 3 சொல்லி. அது ரொம்ப ஃபுல்லாக சென்னைக்காக ஒன்றும் பாருப்பான். அதுக்கு மற்ற சென்னைக்காரன் போச்சு. இல்லை, எங்கள் அம்மா சாப்பிட சொல்லக்கூடாதுன்றாங்க. நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஈவெண்ட்டாக இருந்துச்சு. என்ன சொல்லு நான் எப்போ இன்னும் ஒன்றா நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அதான் மேட்டர். நான் போனோமா ஆடணும் வந்தோமான்னு இருக்கோம். இங்கே அட்லீஸ்ட் நம்ம ப்ரொஃபஷனுக்கான பேஷனான ஒரு மரியாதை கிடைச்சமா இருந்துச்சு. அவ்வளோ மேட்டர். நான் தப்பானாலும் அந்த அண்ணன் பரவாயில்ல. நானே அவன் தப்பாக தான் ஆடினா. அது உண்மை. அது யாரும் இல்லைன்னு கேவலமாக நான் ஆடினான். சொன்னேன் அந்த அண்ணன் இந்த பாட்டை நான் வந்து மற்ற பாட்டு விட்டுருந்தா கூட வச்சிருக்க மாட்டேன். அந்த பாட்டை நம்ம ஸ்டேஜில் ஆடி ரீல்ஸ் எடுத்து 10 நாள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படியே ஆட்ட பாட்டு நம்ம சொல்லணும். Flashback. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண டைம் கிடைக்கல. சில துரோகிஸ் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. நான் நல்லா பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் நல்லா பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிறப்பான ஆள் நீ. End of flashback. சரி, ஓகே. அவரோட யானைக்கும் அடி சருக்கும் யானைக்கு சருக்கும் தெளிவு சருக்கும் அதான் சாப்பிட்டுட்டு இன்னும் நம்ம போகிறதுக்கு 3 மணி 4 மணி நேரம் தாண்டிடும். இவெல்லாம் பிரச்சனை இல்லை, 3 மணி இறங்கி போயிடும். அவனும் போயிடுவான். நாங்கள் 2 பேரும் பழகின்னு கூட்டிகிட்டு போகலாம். எங்கள் வீட்டில் திட்ட போகிறாங்க. திட்டு வாங்கி ஆமாம், எங்கள் வீட்டில் போனோம்னு பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். வந்துட்டோம். ராஜபாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ஏதோ கிட்ட போடமான்னு சொல்லி டக்குன்னு அப்படின்னு எங்கள் திருநெல்வேலி பஸ்ஸு எங்கே இருக்குன்னு தெரில. அப்படியே போயிட்டு நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல ஈவெண்ட் ஆக்சுவலாக. டிஷர்ட் எடுத்துக்கிறானுங்க பாருங்கள். எனக்கு ஒன்று அவனு அப்படி மாறிடுச்சு. வேறு செய்ய முடியாது. நான் வேற ஒரு டிஷர்ட் பார்த்தேன் செம்மையாக. இன்னொரு கூட்டி வேற லெவல் இருந்துச்சு. 620 rupees இவன் வாங்க மாட்டேன்ட்டான். கலர் கேவலமாக இருக்கும். உனேரா தெரியும் படா. நல்லா தான் இருந்துச்சு. சரி போகணும். டைம் ஆகும். பஸ் கொஞ்சம் தலைவலிக்குன்னு தெரில. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப குளிர் ஒத்துக்காது. இன்னைக்கு ஃபுல்லாக ஏசியில் உட்காந்து மாறிடுச்சு. அதனால் ஒரு நல்ல ஈவெண்ட். கொஞ்சம் மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக. என்னென்னா நேற்று வந்து என்ன வந்து ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லி பேசினாங்க. என்னையே பேஷனே வச்சு அது வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நேரமாக. இப்போ இன்றைக்கி நம்ம பேசணும் நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது. அதையும் மதித்து நம்மளை சாப்பாடெலாம் வாங்கி தந்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, அதுவும் மறந்துட்டு இது இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஒரு ஆர்ட்டு தான். நான் கொஞ்சம் சீரியஸாக பேச மாறும். சீரியஸாக தான் பேசுகிறேன். எல்லாமே ஒரு ஆர்ட்டு தான். அதனால் எல்லா ஆர்ட்டையும் இதெல்லாம் மனசில் இருக்க வழி. ஓகே, ஆர்ட் நல்லா இருக்குது. ஆர்ட்டாக பாருங்க. நீங்கள் தான் நல்லா பேசுவோம். ஏன்னா துரோகிலாம் அப்படி தான் இருப்பாங்க. அது என்ன வைங்க. சரி, ஓகே. நல்லாவே பேசலை. இவன் ஆர்ட்டுன்னா அதுதான் கிண்டல் பண்ணி சொன்னேன். தப்பா பார்த்துக்கிட்டேன். சரி, ஓகே. நான் தான் நல்லா பேசுகிறேன். கிரெடிட்ஸ் எனக்கு. நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கேன். சரி போய் தொலை. இதை சாதிச்சே போகுவா. சரி, ஓகே. அதுதான் நான் அதான் சொல்கிறேன். எவ்ரிதிங் இஸ் ஆர்ட். எல்லா ஆர்ட்டையுமே லவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஆர்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட்டை வந்து மதிங்க. மதிங்க. ஒரு மாதிரி லைட்டு கிளார் அடிக்குது. ஸோ அடுத்தப்போ கண்டினியூ பண்ணுறேன்னா கண்டினியூ பண்ணுறோம். பாய். நம்ம பஸ்ஸா மட்டமாமே. Yeah, he would rather left than thought it's wrong or right. You gotta like a Jackie Chan. Where's the time?